யாருக்கெல்லாம் இருமல் அதிகமாக இருக்கோ இந்த டானிக்கை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் இதை குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமாயிடும். ஒரு வேளை குடித்தாவே பாதி இருமல் போயிடும். ஏன்னா நான் குடிச்சுன்னு இருக்கேன், எனக்கு அவ்வளோ இருமல் வந்தால் நிற்காது, அப்படி ஒரு இருமல் வரும். இந்த டானிக் குடித்தவொடனே அப்போலோ தயாரித்த டானிக் பாருங்க, நல்லா பாருங்கள். இது அப்போலோ டானிக்கு, அது 3 டானிக்கு. அப்போலோ மெடிக்கலில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த டானிக் கொடுப்பாங்க. இது நான் உண்மையாகவே சொல்கிறேன், இருமலுக்கு பெஸ்ட்டான டானிக்கு. அது இல்லாமல் கெமிக்கல்லாம் எதுவும் இல்லை, வெறும் தேன், துளசி அந்த மாதிரி தான் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. நானே எதிர்பார்க்கல. சித்திரை மாதம் வந்து போன மலை சுற்றிட்டு வந்து ரொம்ப இருமல். என் ஹஸ்பண்டை சொன்னால் வாங்கின்னு வந்தார். ஆனால் எனக்கு இந்த டானிக் என்ன ஏதுன்னு தெரியாது. வாங்கின்னு வந்தானே குடித்தா நல்லா இருந்தது. இப்போயும் எனக்கு இருமல் அது சரியாகி அப்புறம் திரும்பவும் இருமல் வந்துச்சுன்னு இப்போ வாங்கின்னு வந்தானே இப்போ இருமல் இல்லை. இருமலுக்கு பெஸ்ட்டு மெடிசன்னா இது. குழந்தைங்க வந்து 1 மூடி குடிக்கணும், பெரியவங்க வந்து 2 மூடி குடிக்கணும், 3 வேளை குடிக்கணும், காலையில், மதியம், நைட்டு. ஆனால் சீக்கிரமாகவே கொஞ்சம் காஃப், த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதான் வந்து சரியாயிடும். ஜுரம்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே ஜுரம் வந்தால் வேதி பிடிங்க, சரியாயிடும். அது ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே இருமல் வராது இருக்காது. ஜுரம், சளி இப்போலாம் அப்படி தான் இருக்குது. இருமலுக்கு நான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் குடித்து பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுனா அடுத்தவங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் இருமுறேன் அப்படின்னு நல்லா லைட் இருமல், ரொம்ப ஹெவியாக இரும்ப அப்படின்னு. ஜாலியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். எல்லோரும் நல்லா இருந்தால் போதும். எல்லோரும் நீங்கள் நல்லா இருன்னு நினைங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லோரும் ஐயோ இவப்பா இப்படி நல்லா பெருசாகிட்டாலே, இவ பண்றாயிட்டாலே நம்ம எப்போ வைப்பான்னு நினைக்காதீங்க. கடவுள் கொடுத்ததை வச்சு நான் தினமும் நீங்கள் வந்து கடவுள் நன்றி சொல்லுங்கள். கடவுள் தன்னால் உங்களுக்கு வந்து எல்லாமே தருவார். நன்றி மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். கடவுளே எனக்கு கொடுத்துட்ட நன்றி, சாப்பாடு நீ கொடுத்துட்ட நன்றி. எல்லோரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும், பிரம்மஞ்சத்துடன் நன்றி சொன்னேன். சரி ஓகே பாய். தேவையில்லாமல் பேசிங்கிறேன் மாட்டேன் என்று உங்களை விட்டு பேச ஆள் கிடையாது, அதனால தான் பேசிங்கிறேன். சரிங்களா? தப்பாக நினச்சிடாதீங்க. பாய் 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 பாய்.